திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கும் நிலையில் மக்கள் ஒருமுறை ஏமாந்து விட்டார்கள், மறுமுறையும் ஏமாற மாட்டார்கள் என்று எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கொடுத்த 525 வாக்குறுதிகளில் கால்வாசி கூட நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். டீசல், பெட்ரோல், கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு என்று சொன்னார்களே, செய்தார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து எடப்பாடி கே பழனிசாமி என்ன பேசினார் பார்ப்போம். இப்பொழுது 517 அறிவிப்பு வெளியிட்டார். அறிவிப்பு வெளியிடுறது என்ன பெரிய விஷயமா? அறிவிச்சிட்டார். எப்படியாவது மக்களை ஏமாற்றாலும் முடிவு பண்ணி போன தடவை ஏமாந்த மாதிரி இந்த முறையும் மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு திரு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. முடியுமா? முடியவே முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில மக்கள் கண்ட பலன் என்ன? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில ஊழல் நிறைந்த ஆட்சியா தான் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல். ஊழல் இல்லாத டிபார்ட்மெண்டே இல்ல. அண்மையில் அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இதன்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணும். இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவே பண்ணல. அதிமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், இன்னும் பதிவே செய்யல. எல்லாத்தோட மோசம்னா சென்னை நகரத்தில் இந்த டாய்லெட், கழிப்பறை பராமரிக்கிறதுக்கு டெண்டர் விடுறாங்க. அதுல ஊழல். மிக இப்படி மோசமான ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. டாய்லெட்ல கூட ஊழலுங்களா பராமரிப்புல? அது மட்டும் இல்ல, மதுரை மாநகராட்சியில் வரி வருவாயில 200 கோடி ஊழல். யாரு கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சது. வேற எதிர்கட்சி சொல்லல, அவர்களே கண்டுபிடிச்சு அந்த மேயர் ராஜினாமா பண்ணிட்டார். மேயருடைய கணவர் அவரை அரஸ்ட் பண்ணி சிறையில் இருந்து வெளியில் ஜாமீன்ல வந்துட்டார். 4 மண்டல குழுக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னென்ன வரி? ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கேவலம்! இங்க திருநெல்வேலியில பங்கு பிரிப்பதில் கவுன்சிலுக்கும் மேயருக்கும் சண்டைன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. மேயர் கூட்டத்துக்கு வந்தா, மேயர் கூட்டுகின்ற கூட்டத்துக்கு வந்தா கவுன்சில் வரதில்ல, கவுன்சிலருக்கு வந்தா மேயர் வரதில்ல. எப்படி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியும்? எவ்வளவு மோசமா! இங்கதான் அப்படின்னா திண்டுக்கல்ல அங்க மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல். அங்க கோயம்புத்தூர் 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு. ஒரு தொழில் தொடங்குறதா உடனே தொழில் தொடங்க முடியாது. முதற்கட்ட பணி நிலம் வேணும். நிலத்தை எடுத்த பிறகு அனுமதி பெற வேண்டும். அனுமதி வாங்கின பிறகு அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்கணும். அதுக்கு பிறகு கட்டட அமைப்பை ஏற்படுத்தணும். பிறகுதான் தொழில் வரும். மெதுவா வழி விடுங்க, பசுமாடு போகட்டும். ஆக இன்றைக்கு தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் இளைஞர்களையும் பெட்ரோலை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருவதற்கு 1179 புரிதல் ஒப்பந்தம் போட்டாராம். 15 லட்சம் கோடி தொழில் மட்டும் இழுத்துட்டாராம். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டான். எங்கேயா வேலை கிடைச்சது? 35 லட்சம் பேர்னா கொஞ்சமா? மொத்தமே ஓட்டு உரிமையே 5 கோடியே 68 லட்சம் தான் நினைக்கிறேன். ஓட்டு உரிமையே அவ்வளவுதான் இருக்குது. ஆனா 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாராம். இதே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் அரசின் சார்பாக 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், அரசு சார்பாக 2 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்றாரு 50,000 பேருக்கு தான் இதுவரை கொடுத்தது. பிறகு 44,000 பேர், 94,000 பேருக்கு தான் அந்த காலி பணிகள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனா பணி ஓய்வு பெற்றவங்க 1 லட்சம் பேர், பணி ஓய்வு பெற்றவங்க 5 வருஷத்துல 1 லட்சம் பேர், பணி நியமிக்கப்பட்டவர் 94,000. அப்படின்னா 5 லட்சம் பணி அப்படியே இருக்குது. இதுதான் திமுக இரட்டை நிலை. ஆக எதுவுமே செய்யல, அத்தனையும் பொய். முதலமைச்சர் பேசுவது பூராமே பொய். மக்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு.